Hello friends, welcome to Tasty Take Off Tours. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் இட்லி பொடி. இதுதான் இன்கிரிடியன்ட்ஸ். கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா இப்படி பேப்பரில் போட்டு நல்லா ஒரு ஃபேன்லேயோ லைட்டாக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் நம்ம கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை மிளகா நம்ம உரப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள்லாம் காரம் நல்லா சாப்பிடுவோம். நாங்கள் மதுரை சைடுனால காரம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ காரம் இவ்வளோ எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காய பவுடர், அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சிம்பிளாக நம்ம கடாயில் சும்மா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொன்னிறமாக இந்த பருப்புகளெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலையை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்தோம்னா நல்லா அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பொதுவாகவே சமையலை பொறுத்தளவுக்கு எண்ணெயில் வதக்கிறது இந்த மாதிரி வறுக்கிறதுல தான் ஃப்ளேவரே ஆட் ஆகும். சும்மா நம்ம தண்ணிக்குள்ளே தூக்கி எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சோன்னா ஆட் ஆகாது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி என்ன நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி வறுத்து செய்யுங்களே, அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் ஆகும். இது நான் எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லி கொடுத்த டிப்ஸ். ஸோ அதுபடி நான் பண்ணுவேன். இதை நம்ம எதுக்காண்டி இதை நம்ம வறுக்கிறோன்னா, இதில் ஈரமும் இருக்குல்ல, சப்போஸ் நம்மளுக்கு தெரியாத ஈரம் இருக்கலாம், அதனால் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். சும்மா ரொம்ப இல்லை, அந்த க்ரீனிஷ் மாறாமல் அந்தளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். அந்த கொஞ்சம் அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு. அடுத்து நம்ம இந்த கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை, வெறும் பேனில் தான் இருக்குது. இதை நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா லைட் ப்ரௌனிஷாக ஆகணும். ரொம்ப டார்க் ப்ரௌனிஷ் ஆகிடாமல் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. ஏன்னா கருகிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஸோ அதனால் அப்படி கண்டினியூஸாக வறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். யூஸ்வலாக சிம்மில் வச்சு வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கும் அந்த டென்ஷன் இருக்காது, கருகிருமோண்டு. அதே நேரம் எல்லாமே உள்ளேயும் நல்லா எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமையல் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். எதுவுமே எஸ்பெஷலி இந்த பணியாரம்லாம் ஊற்றி எடுக்கிறோம்ல, அதுக்கெலாம் ரொம்ப பொறுமை வேணும். சும்மா அவசர அவசரமாக இருந்தால் வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். இந்த கடலைப்பருப்பு வெளியில் கருகின மாதிரி இருந்தாலும் உள்ளுக்க நல்லா வறுபட்டிருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னாலும் சீக்கிரம் கருகாது. யூஸ்வலாக எனக்கெலாம் பார்த்திங்கன்னா கடை இட்லி பொடிலாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் அதனால் யூஸ்வலாக வீட்டில் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இதில் வேணும்னா எள்ளு ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் காணப்பயர், சில பேர் காணப்பயர் ஆட் பண்ணுவாங்க இதில். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் ஆட் பண்ணி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி ஒயிட்டாக இருந்ததை நம்ம இந்தளவுக்கு ப்ரௌன் ஆக்கியிருக்கோம். ஸோ இந்தளவுக்கு வறுக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதுக்கு அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ பொறுமையாக தான் பண்ணணும், ஃபாஸ்ட்டாலாம் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அடுத்து இந்தளவுக்கு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம்
நம்ம இதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நெக்ஸ்ட்டை போட்டுக்கலாம். ஸோ அதையும் அதே மாதிரி பொறுமையாக கைவிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அந்த பேன் ஹீட்லேயே தான் வறுக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணலை. ஆயில் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, பட் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படி தான், ஆயில் ஆட் பண்ணாமல் பண்ணணுவாங்க. ஐ திங்க் சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாதுன்னா என்னென்னு எனக்கு தெரியல, பட் நாங்கள் இப்படி ட்ரை பேனில் தான் எப்பயுமே வறுப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லா இதுவும் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கோரஸ் பவுடராக, ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, நல்லா கோரஸாக பவுடராக வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம கொட்டிட்டு அதிலே கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் தூவி விட்டுட்டோம்னா அதுவும் கொஞ்சம் ஹீட் ஆகும். அதுக்காண்டி பெருங்காய பவுடர் கொஞ்சம் இந்த ஹீட்டான பவுடர்லேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும்ல. ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு ஃபைன் பவுடராக, கோரஸ் பவுடராக தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டா இட்லி பொடி ரெடி. இப்போ நம்ம என்ன கலரில் அரைச்சிருக்கோன்னு பாருங்கள். Thanks for watching.